அவரை வச்சு படம் ஆரம்பிக்குது. அவரு அந்த என்னன்னா பெண்ணுக்கு பேர் போட்டு உருவா வெளியே பார்த்தா முனிஷ்காந்த் வர்றாரு. சரி எங்க போறாரு, கல்யாணம் பத்தி பேச போறாரு அப்படின்னு பார்த்தா, சரி அந்த காலத்துல என்ன அந்த மாதிரி காமெடி வந்து கல்யாணம் மாதிரி அப்படிதான் இருக்கும்னு நினைச்சா ஒரு மேட்ரிமோனிலாம் அதான் கிராமத்துல ஒரு பொண்ணு போட்டோ வச்சு இந்த மாதிரி ஒரு தரகர் இருக்காருன்னா அவர் ஒரு சொல்றாரு, எத்தனை போட்டோட கொடுப்பா ஒன்ன வச்சுதான் கடையை டெவலப் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 90 போட்டோ தந்திருப்பாரு. அவர் அப்படியே ஒண்ணு பேசிட்டு இருக்காரு, நான் இப்படிதாங்க எனக்கு நான் எவ்வளவு நாள் ட்ரை பண்றேன், 40 வயசு ஆயிடுச்சு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் போது, இருக்குடா ஒரு இது வரன்னு சொல்லியிருக்கானுங்க, ஆனா 12 பவுன் கேக்குறாங்க, நீ 12 பவுன் ரெடி பண்ணு உனக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனா என்கிட்ட 2 பவுன் தானே இருக்கேன், அப்ப 10 பவுன் ரெடி பண்ணிட்டு வா அப்படின்னு. அப்பளோ 10 பவுன் எங்கடா போவேன் அப்படின்னு கரெக்டா இந்த நியூஸ் வரும், நியூஸ் வரும். அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துல இளவரசின்னு ஒரு கேரக்டர் சமதமே இல்லாம வந்து கதையை சேஞ்ச் பண்ணி விட்டு ஒரு மாதிரி, யார் இவன் ரொம்ப சோகமா இருக்கான் அப்படி இப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி சரி என்னன்னு பார்த்தா கதையே சேஞ்ச் பண்ற தெரியாது. சோ அவர்கிட்ட போய் வெகுளித்தனமா இவரும் மாட்டி கூட இருக்கிற முட்டா பசங்களையும் கெடுத்து விட்டு என்னென்னமோ பேச வச்சு சோ அது போயிட்டே இருக்கும். சோ என்னதான் முனிஷ்காந்த் ஒரு என்டர்டெய்னிங் கேரக்டரா பார்த்தாலும் ஒரு சீன்ல மாப்பிள்ள கல்யாணம் மாப்பிள்ள இல்ல என்ன மாப்பிள்ள இப்படி கேட்ட, நான் வந்து கல்யாணம் ஆயிட்டு நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு மோனலாக் இருக்கு பத்தி ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஒரு மோனலாக யாருமே அப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா எல்லா ஃபார்முலா நம்ம கேட்ட ஃபார்முலா எல்லாமே தமிழ் சினிமாவில் சொன்னதுதான். ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் எவ்வளவு சிரிக்க வச்சாங்களோ அவங்க ஒரு மாதிரி அழுகிற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணும்போது அது ரொம்ப டிஃபரெண்டாவும் நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அது ஒரு அது என்ன ஆர்டிஸ்ட் அது ஆக்டர்ஸ் தான் பண்ணுவாங்க, சிம்பிளா அடிச்சிருப்பாரு, சூப்பரா பண்ணிருப்பாங்க. அது ஏன் வேணும்ன்றதே எனக்கு அவர் பேசும்போது அந்த ஸ்கிரீன் பிளேவா சீனா காமிச்சிட்டாரு அவர் பேசும்போது.